ஆஹா, இந்த நாவல் பழம் செம இனிமை. சாப்பிட்டா மனசே சந்தோஷமா இருக்கு. வா வா நண்பா, இன்றைக்கும் டைமுக்கு வந்துட்டே. நீ தினமும் வர்றது எனக்கும் ரொம்ப சந்தோஷம் நண்பா. ஆமா நண்பா, நம்ம சந்திப்பு எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. நண்பா, நீ தினமும் சாப்பிடுற இந்த பழம் நல்லா இருக்குமா? ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்கும். அப்படியா? ஒரு தடவை சுவக்கணுமே. இதோ பார். ஓஹோ, செம சுவ நண்பா. நான் என் மனைவிக்கும் கொடுக்கணும். கண்டிப்பா எடுத்துக்கோ. இவ்வளவு சுவையா இருக்கே. என் நண்பன் குரங்கு தந்தது. இந்த பழமே இவ்ளோ சுவையா இருந்தா இதெல்லாம் சாப்பிடுற குரங்கின் இதே எவ்வளவு சுவையா இருக்கும். என்ன சொல்றே? எனக்கு அந்த குரங்கின் இதயம் வேணும். நண்பனா, மனைவியா? நண்பா குரங்கே, நீ தந்த பழம் என் மனைவிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ உனக்கு விருந்து வைக்க ஆசைப்படுறா. என் வீட்டுக்கு வருவாயா? சந்தோஷம் நண்பா. ஆனா நான் தண்ணீருக்குள்ள எப்படி வர முடியும்? என் முதுக ஏறிக்கோ, பத்திரமா கூட்டிட்டு போறேன். இது சூப்பர் ஐடியா. சரி, நான் வரேன், போலாம். நண்பா, உண்மையை சொல்லணும். உன் இதயத்தை என் மனைவி சாப்பிடணும்னு ஆசைப்படுகிறாள். அதனால்தான் உன்னை என் வீட்டுக்கு அழைத்து செல்கிறேன். ஐயோ நண்பா, இதையெல்லாம் முன்னாடியே சொல்லி இருக்க வேண்டாமா? நான் என் இதயத்தை வீட்லயே வச்சு காய வச்சு வந்துட்டேன். அட அப்படியா? அப்ப வா, உன் வீட்டுக்கு போய் உன் இதயத்தை எடுத்து வரலாம். அட முட்டாள் முதலையே, யாராவது இதயத்தை கழட்டி வைக்க முடியுமா? அட ஆமா, நான் எப்படி ஏமாந்தேன்? நட்பு நல்லது நண்பா, ஆனா புத்தி இல்லாம ஆசை வந்தா ஆபத்து. பிள்ளைகளே, ஆபத்து நேரத்துல பயப்படாம புத்திசாலித்தனமா யோசிச்சா உயிர் பிழைக்கலாம்.